97, 98, 99 தண்டர். இருங்கடா, இப்ப வந்து உங்களை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இவனுங்க எங்க போயிருப்பானுங்க? இவனுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். இப்ப பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. இங்கதான் உழைஞ்சிட்டு பானே. இவனுக்குலாம் அறிவெல்லாம் இல்ல கொஞ்சம் கூட. எல்லாம் நம்ம தான் மாசு. ஐடன் சீக்கிரமாவே நம்ம தான் எப்பவுமே கெத்து. குப்பத்தட்டிக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கான். டேய் வெளிய வாடா. என்ன வரையா வரையாலையா? டேய் அடிச்சு போடா, வெளிய வாடா. என்னங்க நானும் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன், குப்பத்தட்டி அடிக்கிறேன், யாருமே வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. எங்கதான் போயிருப்பாங்க இவங்க 3 பேரும்? ஒருத்தன் ஒரு பக்கம் ஒளிஞ்சிருப்பான். இருக்கு இங்கதான் எங்கேயாவது இருப்பானே. வெளிய வரையா இல்லையா? எவன்டா இங்க ஒளிஞ்சிருக்கீங்க? ஒரு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியே. கிளிமெண்ட் என்ன மாட்டிக்கிட்ட பாத்தியா? எப்படி சின்சானா கொக்கா? அதான் வேற மாதிரி. நாங்களும் ஐட்டம் சீலே கலக்கிறவங்க. சின்சன் போ சின்சன், எப்ப பார்த்தாலும் என்னவே இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற. போ போ சீக்கிரம் போய் அவனுங்களே கண்டுபிடி, அப்பதான் நல்லா இருக்கு கேம். ஏய் கிளிமெண்ட் என் பின்னாடி வா. இன்னைக்கு பாரு அவன ரெண்டு தொக்கா எப்படி பிடிக்கிறேன்னு. சாரி அங்கிள், தெரியாம இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க. இருங்க. ஐயோ கிளிமெண்ட் வந்துரு. இன்னும் இங்கதான் இருப்பானு. இங்க பாருங்க ஏதோ பேக் எல்லாம் இருக்கு. கீழே விழுகுது தனியா. இன்னும் எந்திரிச்சா நிக்குது. அச்சோ மர்மமா இடம் போலங்கியது. எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இதுக்குள்ளதாங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க உள்ள போய் பாப்பா. இங்க ஏதாவது பெட்டி எனக்கு சிக்கிட்டா பாருங்க. டேய் டேனியல, எப்படி சிக்கின பத்தி என்கிட்ட மாட்டியா? டேய் வெறி வரியா என்ன இன்னும் அப்படி கிளம்ப நிக்கிற? மாட்டிக்கிட்டடா. கிளிமெண்ட் மாட்டிக்கிட்டா. நீ 2வது, கிளிமெண்ட் ஃபர்ஸ்ட். டேனியல எப்படி வேற மாதிரியா? இதான் ஐடென்டிட்டிலாம் கிட்ட வச்சுக்காதீங்க சொல்றது. எப்படி அழகா பிடிச்ச மாட்டேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான். எப்படி பிடிக்கவே மட்டும் பாரு. வா வா. அந்த ஜோசப் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த கோட் சூட் போட்டு பிளாக் கலர்ல இருக்கும் ட்ரெஸ். அதனால அவன் எங்கேயாவது கருப்பு கலரா இருக்கிற இடத்துல தான் ஒளிவான். எங்க இருப்பான்? எங்க பாப்போம். இங்கதான் எங்கேயாவது இருந்தே ஆகணுமே. பக்கத்துலதான் இருப்பான். இவன் இருக்கானா? இப்ப இவன் பக்கத்துல தான் அவன் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். இருங்க இங்க ஒரு சந்து மாதிரி இருக்குள்ள பாப்பா. அட இங்க இருக்காங்க. டேய் ஜோசப்பே, என்ன அங்க போய் செவத்தோட கருப்பு கருப்பா ஒட்டி நின்றுக்கலாம் பாத்தியா? எப்படி பிடிச்ச மாட்டான் 3 இருக்கியா? அவுட்டே நீ 3வது. ஏய் என்னடா சின்சானு, எங்களெல்லாம் இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. போராடு, நல்லா எப்படி எல்லாம் ஒளிஞ்ச தெரியுமா இன்னைக்கு? தெரியும்லடா என்கிட்ட சொன்ன சேலஞ்சு. உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான உங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் எனக்கு எடுத்து தான் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சாப்பாடு எனக்கு 3 வேளை நீங்களே கொண்டு வந்துருங்க. இதுதான் நீங்க சொன்ன சேலஞ்சுல. எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இனிமேலாவது எங்களை பார்த்து வச்சுக்கோங்கடா. நல்லா ஐடென்டிட்டி கிங் நான் தான். இந்த சின்சான் பையன் வேற இங்கே தானே எங்கேயோ விட்டுட்டு போனோம். ஐடென்சி காலரே விளாண்டு இருந்தானே. இன்னைக்கு வேற முக்கியமான ஒரு வேலை வேற இருக்கு. அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்து வேற நமக்கு கால் பண்ணிக்கிறேன். அதை இங்க இருக்காங்க சின்சான். டே சின்சானே இங்க வாடா வாடா. என்னடா ஐடென்சிக்கெல்லாம் விளாண்டு முடிச்சிட்டியா? நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா சின்சானே. மாம்சே அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு பாரு ஐடென்டிட்டில நான் தான் கிங்னு சொல்லி வேற லெவல் மாஸ் காட்டிட்டேன். இனிமேல் எனக்கு வந்து 3 நாள் சோறு அவங்களே எடுத்து வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு. இனிமேல் நீ என்ன கொடுத்துட வேணாம்டா மாம்சே. அப்பா இனிமேல் என்னை எந்திரிச்சு எழுப்பி எல்லாம் தொல்லை பண்ண மாட்டேன். நல்ல விஷயம்டா சின்சான். இனிமேல் நான் நிம்மதியா தூங்குவேன் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிடுறா. இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லை. கவலைப்படாத மாம்சே, நான் காலையில எழுப்பிடுவேன். ஸ்நாக்ஸ்ல நீ தான் எனக்கு வாங்கி தரணும், மறந்துடாத. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் மட்டும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சின்சானே எப்படி ஸ்டார் மேன்ஷன் வந்தாச்சு. இரு இப்போவே எங்க இருக்காங்க அவெஞ்சர்ஸ்? அங்க பாடுறா எல்லாரும் டென்னிஸ் கோர்ட்ல நின்று இருக்காங்க. சரி இரு நம்ம அங்க போய் பாத்திரலாம், அவங்ககிட்ட பேசிடலாம். சின்சானே வா, இறங்க இறங்க, சீக்கிரம் போலாம் வா. என்ன விஷயம் வேற தெரியல. மாம்சே என்ன விஷயமே தெரியும் தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஐயே அவெஞ்சர்ஸ் டீம் என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இங்க 2 பேர்த்தையாவது வர சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுப்போம். என்னன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். பிராங்க்லின், எங்க அவெஞ்சர்ஸ் டீம்ல வந்துட்டு ஒரு கேம் ஒன்று சூஸ் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து எல்லா பவரும் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற ஆர்சி கார்டு கிஃப்டா தான் நாங்க கொடுக்க போறோம். ஆஹா, எனக்கு இந்த ஆர்சி கார் கிடைச்சு போகுது. பிராங்க்லின் இந்த கேம் பத்தக்கலாம். அட்டடா ஜாலி ஜாலி ஜாலி. இனிமே இந்த ஆர்சி கார் எனக்கு தான். ஐடென்டிட்டி கேம் வேற சொல்லிட்டீங்க. அதுல நான் தான் மாசு. இப்ப பாருங்க நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுட்டீங்க. இந்த கேம் இப்பவே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஆர்வத்தோட நான் இருக்கேன். சின்சான் பொடிப்பையா, நீ எங்களெல்லாம் கண்டுபிடிக்க வர? செம சிரிப்பா இருக்கு. எங்களெல்லாம் சுத்தமா நல்லா கண்டே பிடிக்க முடியாது. நாங்களாம் அவெஞ்சர்ஸ் தெரியும்ல. நீங்களும் அவெஞ்சர்ஸோ குவெஞ்சர்ஸோ என் முன்னாடி நீங்களும் ஒரு டம்மி பீஸ் தான். பவர்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. பவர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கேம்ல அவுட் ஆயிருவீங்க. இது நான் போற ரூல்ஸ். இப்ப பாருங்க நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பாருங்க. அயன்மேன் இந்த ஸ்டார் மேன்ஸ் எனக்கு தான். அச்சா இன்னும் ஜாலி தான் நமக்கு. இருங்க என்ன ஆரம்பிச்சிடும். 1 2 3 4. ஐயோ நானா? ஐயோ இப்ப போய் எங்க போய் ஒளிய போறேன்னு தெரியலையா? இந்தாண்ட வேற இவ்வளவு பெருசா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஹைட்டுக்கு இதுக்குள்ள ஒளிஞ்சோம்னா கண்டுபிடிச்சிடும். ஆனா பச்சையோட பச்சையான ஒளிஞ்சாதான் நம்ம கரெக்டா இருக்கும். இந்த பத்திரம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்குள்ள ஒளிஞ்சா கண்டுபிடிச்சான்னு ஸ்ட்ரைட்டா வந்து ஐயோ இங்கதான் கரெக்டா இருக்கு. இங்க கண்டே பிடிக்க முடியாது என்ன. ஐயோ ஜாலியா இருக்கு. ஐடென்சி கேம் சின்ன விஷயம் விளாண்டது இப்ப பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு. நான் இப்ப போய் சின்ன பையன் கூட விளாடுறேன். இதுல ஜெயிச்சே ஆகணும் எப்படியாவது. இங்க இருந்து எங்க போய் ஒளியலாம்? நம்ம இதுக்கடியில போயிடலாங்க. ஐத்தலக்கா எப்படி உருட்டா பாத்தீங்களா? இப்ப பாருங்க கீழே போய் இந்த இடத்துல ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இனிமேல் கண்டே பிடிக்க முடியாது. ஐயா இன்னைக்கு நான் தானா? இப்ப பாரு பிளாஷ் மாதிரி என்ன பாஸ்டா வர்றேன். ஐயோ நான் பிளாஷ் தானே, மறந்தே போச்சுப்பா. இருங்க இப்ப பாருங்க எங்க போய் கண்டுபிடிக்கிறது. நமக்குன்னு ஏதோ பாத்ரூம். இந்த பாத்ரூம் ஸ்விம்மிங் பூல்ல போயிடலாமா? ஐயோ பாத்ரூம் குள்ள போனா கண்டுபிடிச்சிருவானே. ஐயோ ட்ரையல் ரூம் நமக்குன்னு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ட்ரையல் ரூம் குள்ள போயிட வேண்டியதான். இந்த தான் நம்ம கரெக்டா நடம் உள்ள போய் ஒழிச்சுக்க வேண்டியதான். சின்சானால நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இங்க ஒட்டிக்க வேண்டியதா பள்ளி மாதிரி ஒட்டுறா தலைவா. அவ்வளவுதான்.
நம்ம யாருன்னு தெரியாம மோதிட்டாங்களே. இன்னைக்கு பாருங்க இந்த ஸ்பைடர்மேன் யாஹூ எப்படி ஊச்சம் பாத்தீங்களா? ஸ்பைடர்மேன் நமக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நமக்கு பாத்ரூம்குள்ள போய் பள்ளி மாதிரி மேல ஓட்டுறான்னு பார்த்தா பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, கதவு பின்னாடியே நம்ம இப்படியே நின்னுப்போம். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சூப்பர்மேன் என்னைக்குமே நான் தான் சூப்பர்மேன். இப்ப பாருங்க ஐடென்சி காலத்துல என்ன வேலை கூப்பிட்டாங்க. இந்த ரூம்ல எந்த ரூம்ல போயிடுது, நம்ம மேல ஓடிடலாம். நம்ம ரூமுக்கு போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கதான் டோனி ஸ்டார்க் ஏதோ ரூம்ல வச்சிருந்தாரு. என்ன வச்சிருந்தாரு? இங்க ஒருத்தர் நல்லா போஸ்ட் கொடுத்து சிரிச்சுட்டு பாரு. நம்ம ஸ்டான்லி இங்கதாங்க சொன்னேன், இந்த ரூம்ல தான் வேற லெவல். இந்த இடத்துல இருந்து யாருமே உள்ளவே வரக்கூடாது. ஆனா நம்ம வந்து இங்க ஒழிச்சுக்க வேண்டியது. ஆனா சின்சான உள்ளவெல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் நம்ம தான் வின் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓ இப்ப நம்மளோட டேனா? ஓகே போயிட வேண்டியதான். இன்னைக்கு ஸ்டார் மேன்ஷன்ல இன்னைக்கு பாருங்க எங்க போய் ஒளியறேன்னு யாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி ஒளிய போற சின்சானால சுத்தமா கண்டே பிடிக்க முடியாதுங்க. இன்னைக்கு பாருங்க ஜெயிச்சு அந்த பவர் எல்லாம் நமக்கு தான் இனிமேல் சொந்தம். வேற லெவல்ல ஊர்ல மாஸ்க் காட்டி சுத்தலாம். ஸ்டார் மேன்ஷன் தாங்க. டோனி ஸ்டார்க் என்னமா கட்டி வச்சுக்க, இங்க இருந்து பூச்சர வேண்டியதான். அச்சோ இடிச்சிட்டே, அச்சோ இங்க பிளட் எல்லாம் வந்துருச்சே. நல்ல வேலை ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல. சின்சானால கண்டுபிடிக்க முடியாது, அந்த இடத்துல அழிஞ்சிரும். நம்ம போய் ஃபர்ஸ்ட் எங்காவது நல்லா ஒளிஞ்சுக்கலாம். என்னங்க அடியில இங்க எங்க போலாம்? இங்கெல்லாம் டோனி ஸ்டார்க் நம்மளெல்லாம் உள்ளேயே விட மாட்டாரு. இதாங்க நமக்கு சாக்கு. இந்த இடத்துல எல்லாம் யாரும் வந்து நம்மளை பார்க்க முடியாது. அச்சோ என்னங்க எல்லா பக்கமும் தடுக்கி கொடுக்குறேன். நம்ம இதுக்குள்ள பூச்சர வேண்டியதான். இந்த அண்டர் கிரவுண்ட் உள்ள போயிட வேண்டியதான். டோனி ஸ்டார்க் ஷூட் பாருங்க எவ்வளவு இருக்கு, செமையா இருக்கே. அடடடா வேற மாதிரிங்க. இங்க ஒரு டோர் ஓபன் ஆகுமே. இந்த டோர் இல்ல, இன்னொரு டோர். இந்த டோர் தாங்க வேற மாதிரி. இங்க பாருங்க நம்ம அல்ட்ரான படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ சூப்பரா இருக்குங்க. அவர்கிட்ட இருக்கிற கல்ல வேணா நம்ம திருடிட்டு போயிடலாமா? வேணாம், இந்த இடத்துல கரெக்டா உட்காந்துக்க வேண்டியது. ஓஹோ, இன்னைக்கு நம்ம தானா கடைசி? ஓகே ஒளிஞ்சிட வேண்டியதான். அந்த சின்சான் பைக்கு வர்றதுக்குள்ள எங்காவது ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம ஸ்டார் மேன்ஸ் நமக்கே ஒளிய கிடையாது. இப்ப பாருங்க எப்படி போலிடலாம். சூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? அப்படி எல்லாம் பண்ண வேணாங்க. அப்ப ரூல்ஸ் வேற இவங்க போட்டிருக்காங்க. அப்ப ரூல்ஸை மீறிட்டேன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு பிடிச்ச பாத்ரூம்லயே ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இந்த இடம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இட்ஸ் மை ஃபேவரட் பாத்ரூம். செமையா இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒளிஞ்சுக்க வேண்டியதான். 97, 98, 99 தண்டர் அதான் வந்துட்டு அவங்கிருச்சு. எல்லாரும் பத்திரமா ஒழிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னோட மாசம் மட்டும் இப்படி காட்டுறது மட்டும் பாருங்க. அந்த ஐடென்சி கிங்குடா. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிப்போம்? யாராவது கண்டுபிடிப்போம். நம்ம கையில இன்னைக்கு யாரு தொக்கா மாட்டப்பா? என்ன கண்டுபிடிப்போம்? இன்னைக்கு சிக்கனான ஃபர்ஸ்டா மாட்டோம். முடிஞ்சாண்டா இன்னைக்கு அவன் பவர் தான் நமக்கு கிடைக்க போகுது. யாரு எங்க இருப்பா? இருங்க ஸ்லீப்ல ஒழிஞ்சிட்டு இருக்கானா? இருங்க இந்த பாத்ரூம்குள்ள. இந்த ட்ரெயின் ரூம்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாருமே இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஒரு இந்த பாத்ரூம்குள்ள இருப்பானோ? யாரு இருக்கா உள்ள? இன்னைக்கு யாருமே இல்ல. அடடடா இருங்க எங்க இருப்பாங்க? இருங்க ட்ரெயின் ரூம்குள்ள இல்லாத மாதிரி இருக்கீங்கன்னா அப்ப செவத்துல ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் அது? நம்ம ஃபிளாஷ் மாட்டிக்கிட்ட ஃபிளாஷ். ஓ சின்சானே, எப்ப என்ன கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்டா? ஏன்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒளிஞ்சிருக்கேன் தெரியுமா? சரி மித்தவங்களை போய் கண்டுபிடிச்சிட்டு வா. சின்சானா கொக்கா யாரு கிட்ட? எப்படி ஃபிளாஷ் ஒண்ணு? அடுத்தது யாரு? ரெண்டாவது யார் நம்ம கிட்ட மாட்ட போறது? இந்த டோருக்குள்ள யார் ஒளிச்சிட்டு இருக்கிறது? இன்னும் யாருங்கானா? ஓஹோ இங்க பாருங்க கண்ணாடி எல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கா? நம்ம அழகன் தாங்க வேற மாதிரி. இங்க பாருங்க நம்ம கண்ணு நம்ம மேல பற்ற போலயே. அடடா ரெண்டாவது யாரு? ஐஸ் அடிப்போம். யாரு இந்த ரெண்டாவது? இருங்க இந்த டோருக்குள்ள இருப்பாங்களா யாராவது? அடடா இங்க என்னங்க எல்லாரும் இங்க ஸ்டாண்ட். சூப்பரா மாட்டிக்கிட்டீங்க சூப்பர்மேன். எப்படி பிடிச்சா பாத்தீங்கன்னா என்ன வானத்துக்கு கேட்கும் பார்த்தா பெட்டிக்கு ஒளிஞ்சிருக்கீங்க. சாசிரிப்பா இருக்கு சூப்பர்மேன் உங்களை பார்த்தா. ஓகே சூப்பர்மேன் நீங்க வந்து ரெண்டாவது, ஃபிளாஷ் வந்து ஒண்ணு. நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் நின்னுக்கு வந்துடுறேன். அடுத்தது யாரு எங்க இருப்பா? இருங்க இதுக்குள்ள யாரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வெட்டோடையில ஒளியிருக்கு யாரும் வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த ரெண்டு டோருக்குள்ள எவன் வேணா எங்க வேணா இருப்பானா? இருங்க பாத்துறோம். பாத்ரூமே சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம டோனி ஸ்டார்க் தொக்கா மாட்டிக்கிட்டாரு. டோனி ஸ்டார்க் எப்படி பிடிச்சா பாத்தீங்களா? அந்த பவர்ல எனக்கு தான் இனிமேல். எப்படியும் எங்க அயன்மேன் 3ஆவதா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 4ஆவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். எங்க இருப்பாங்க இதுக்குள்ள? இருங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சோமா மாட்டிடுவானுங்க. எங்க ஏதாவது மண்டத்தி இருப்பாங்க. இங்கதான் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அடடா நம்ம தாரு மாட்டிக்கிட்டாரு. தாரே நீங்க அவுட்டு. நீங்க தான் 4ஆவது போட்டு வேற மாதிரி. சின்சானே என்ன சின்சானே இப்படி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் சின்சானே? சரி நான் மேல இருக்கேன். நீ சீக்கிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துடு. எல்லா பவரும் உனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானும். கண்டிப்பா இதுக்குள்ள எவனாவது ஒளிஞ்சிட்டு தான் இருப்பேன். என்ன டோனி ஸ்டார் கூட சூட் இவ்வளவு இருக்கு. பிரமாதங்க. இந்த சூட்டால நமக்கு பவர் மட்டும் கிடைச்சிருச்சு. வேற லெவல்ல யூஸ் பண்ணல. இருங்க கீழே போய் பார்ப்போம். யாராவது நம்ம கிட்ட மாட்டுவாங்க. அடடா வேற மாதிரி இருக்கு. இது என்னது? டோர் எல்லாம் இருக்கு. இந்த டோர் ஓபன் ஆகுமா? இந்த டோர் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஓபன் ஆகுது. இங்க பாருங்க ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லாம் இருக்காங்க. இதுக்குள்ள நம்ம பங்கு. டேய் பங்கு எப்படி மாட்டிக்கிட்டியா பக்கா? எப்படி பிடிச்சா பாத்தியா உன்னை? நீதான் 5. சின்சானே அதுக்கு நீ ஏன்டா இப்படி வந்து கண்டுபிடிச்சேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு விழுந்தேன் தெரியுமா? சரி போ நானும் மேல வந்துடுறேன். மித்தவங்களாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வா. அந்த பவர் இல்ல ஆர்சி காரெல்லாம் நமக்கு தாண்டா கிடைக்கணும். மனுஷன் ஒண்ணும் கவலைப்படாத. எப்படி ஜெயிச்சுட்டு வரேன் பாரு. மட்டும் ஐடஸ் கிங் நானே. வெளியே யாருப்பா? வெளியே கண்டிப்பா வந்து நம்ம அழுக்கு தான் இருப்பாரு. ஏன்னா உள்ள எல்லாம் ஒளியிருக்க வாய்ப்பே இல்ல அவரு. நம்ம போய் இங்க போய் பாத்திர வேண்டியதான். எங்க ஒரு ஐயோ அம்மா நல்ல வேலைங்க.
எப்படியே தாண்டியாச்சு. இந்த சைடு தான் எங்கேயாவது இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க வேண்டியதான். ஏன்னா அல்கைக்கு ரொம்ப அறிவெல்லாம் இல்ல. ரொம்ப பெருசா வந்திருக்கனால கொஞ்சமா தான் அறிவு இருக்கும். அவர் வந்து பச்சை கலர் வந்து நல்லா கண்டுபிடிக்க முடியாது வச்சிருப்பாரு. ஈஸியான குழுங்க இது. இப்ப பாருங்க இந்த புதர் பின்னாடி தான் இருக்கிற வாய்ப்பு. எந்த புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு அந்த அல்கு மாமா? அல்கு மாமோய் எங்கேயும் மண்டைய தெரிய மாட்டேது. புதரோட புதரா போய் ஒட்டிட்டு அல்கு மாமோய் எங்க மாமோய் எங்க காணோம்? அடாடா இங்க இருக்காரு அல்கு மாமா. நீங்க அவுட்டே, நீங்க தான் அவுட்டே. ஜாலி ஜாலி. ஐடென்சி கிங் எப்படி அவெஞ்சர்ஸ் வேற மாதிரி இருந்துச்சா? எப்படி உங்களை எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா? ஸ்பைடர்மேன் நீங்க என்ன இங்கே வந்துட்டீங்க? நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமா சின்சானு, எனக்கு வர ரொம்ப போர் அடிச்சுச்சா, அதுதான் நானே இங்க வந்துட்டு நானே அவுட் ஆயிட்டேன்டா சின்சானு. உனக்கு ஈஸியா முடிஞ்சிச்சு பாத்தியா வேலை? எப்படியோ நான் தான் மாஸ். ஐடென்சி கிங்லே நான் தான். ஸ்கூல்லே நான் தான் மாஸ் காட்டுறேன். உங்களால சப்பமேட்டு சால்ட் வாட்டரை இப்படி திக்கிட்டு மாத்தியா? ஃப்ராங்க்லின் நான் உங்ககிட்ட சொல்லு, எனக்கு அந்த காரை மட்டும் வாங்கு. அவெஞ்சர்ஸ் டீம் எப்படி கண்டுபிடிச்ச மாத்தியா ஐடென்சிக்குள்ள? ஆமாண்டா சின்சானு, வேற மாதிரிடா நீ. ஆனா சொன்ன மாதிரியே பாரா, நீ ஐடன் சீக்கிரம் நீ தான் கிங்கு போலயே. ஸ்கூல்லயும் மாசா ஜெயிக்கிற, இங்க அவெஞ்சர்ஸ் டீமே கவுத்திட்டியாடா சின்சானு. ஆனா சொன்ன மாதிரி எல்லா பவரும் உனக்கு கிடைக்க போகுது. ஆர்சி காரும் அவெஞ்சர்ஸ் நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சின்சான் ஜெயிச்சிட்டா. அதனால அவனுக்கு இந்த பரிசு நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. டோனி ஸ்டார்க் நீங்க வந்து பேசினாது கரெக்டா இருக்கும். வாங்க நீங்களே வந்து சின்சான் கிட்ட பேசி இந்த பரிசு மொத்தமா கொடுத்துட்டு நீங்க போய்க்குங்க. ஓகே ஃப்ராங்க்லின், நான் பேசிக்கிறேன். சின்சான் வாழ்த்துக்கள். எங்க அவெஞ்சர்ஸ் டீமே நீ தோக்கடிச்சிட்டு எங்களோட பவர் எல்லாம் உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். அதை வச்சு நீ என்ன பண்ண போற, எல்லாம் நல்லபடியா பண்ணணும். எந்த கெட்ட விஷயம் பண்ணக்கூடாது. உனக்கு இந்த ஆர்சி கார் கொடுக்குறேன், ஜாலியா விளாண்டு சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா சின்சான்? ஓகே டோனி ஸ்டார்க், நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன். அந்த பவர் வச்சு நான் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு உடனே அந்த பரிசுல நான் கொடுத்துருங்க. சின்சான், எங்களோட பவர் இன்னொரு நாள் தான் உனக்கு கொடுக்க முடியும். இப்போதைக்கு உனக்கு வந்து உன்னோட ஆர்சி கார் கொடுக்குறோம். அதை வச்சு ஜாலியா விளாண்டு என்ஜாய் பண்ணு. ஆஹா இங்க பாரு ஃப்ராங்க்லின், வேற மாதிரி இருக்கு ஆர்சி கார். இங்க பாரு எப்படி போகுதுன்னு. செமையா இருக்கு. என்ன கவுந்துருச்சு? அச்சோ இருங்க, யாராவது கிட்ட பயன்படுத்துவோம். இன்னைக்கு ஃப்ராங்க்லின் பயன்படுத்துவோமா அந்த ஆர்சி காரை வச்சு? இல்ல அவெஞ்சர்ஸ் டீம் மேல ஏத்தி விளையாடுவோமா? அடடா வேற மாதிரி கண்ட்ரோலா இருக்கே. அச்சோ ஆஹா, இனிமேல் இது மேல உட்காந்து ஸ்கூலுக்கு ஜாலியா போயிட்டேன். ஜாலியா இனிமேல் இருங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் விளாண்டு போயிடும். யாரு மேல ஏத்தலாம்? சூப்பர்மேன் மேல ஏத்தலாமா? வேணாம், ஃப்ராங்க்லின் கிட்ட ஏத்துவான். அவன் தான் பயந்துருவான். அச்சோ நமக்கு அவருக்கே கண்ட்ரோல் பண்ண பத்திலையே. ஐயோ என்ன இப்படி திரும்புது? அச்சோ அடாடா வேற மாதிரி இருக்குங்க. கார் ஓட்டுறக்கே சூப்பரா இருக்கு. மாம்ஸ் கிட்ட போய் ஜர்க் கொடுத்து பாப்போமா? மாம்ஸே இங்க பாரு ஆர்சி கார் இப்ப மேல ஏத்துறேன் பாரு. ஐயா ஜாலி. எப்படி நல்லது என்ன அழுக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம ஃப்ராங்க்லின் மேல ஏத்தினால மாதிரி எப்படி பதறா? அச்சோ ஃப்ராங்க்லின் இந்த மறுபடியும் வாங்கிக்கோ. டேய் சின்சானே கொஞ்சம் பேசாம இருடா, பயமா இருக்கா. இந்த கார் ஒரு இவ்வளவு பெருசாக ஏத்திராரா சின்சானா? எப்படி தப்பிச்சு உன் மேல விட்டான் பாத்தியா? நல்லா யாரு ஃப்ராங்க்லினா கொக்கா? மாம்சே என்ன இப்ப தச்சுட்டா? நான் வீட்டுல தூங்கும்போது சிக்காமியா போயிடுவேன். அப்ப மட்டும் பாரு என்ன பண்றேன்னு. தூங்கும்போது வண்டி மூஞ்சி மேல விட்டு ஏத்தி ஜாலியா விளையாட போறேன். ஆஹா வேற மாதிரி இங்க பாருங்க, கார் டைவெல்லாம் அடிக்குதே. சூப்பர் சூப்பர். ஓகேங்க மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்